வீடியோ கால்ல வரக்கூடிய முதலமைச்சர் அல்ல நாங்க. நேர்லயே போனாரு விஜய். நேரடியா போய் என்னத்த பண்ணிட்டார் 2,00,000 குடுத்துட்டு வந்தாரு. நீ 400 கோடி வாங்குவ, உச்ச நட்சத்திரம். 2,00,000 தான் குடுப்பியா? 1 கோடி குடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல பெயர் அஜித் குமார் இருந்தாலுமே கூட எங்களுக்கு ஆதரவு வந்து அவர் என்ன அஜித் அப்ப எந்த அளவுக்கு சீப்பா நீ பாலிடிக்ஸ் பண்ற நீ? அஜித் குமார்னா உனக்கு உனக்கு எதிரியா? அப்ப அந்த அளவுக்கு நீ சீப்பா பாலிடிக்ஸ் பண்றியா நீ? இப்ப அஜித் குமார் ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவானா? ரஜினி ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவானா? யார் ஓட்டு போடுவா உனக்கு? அப்ப இதுல கூட நீ அஜித் குமார் விஜய்னு அரசியல் பண்ணீங்கன்னா உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? போய் 2,00,000 உனக்கு வெக்கமா இல்லை? அங்கே போயிட்டு அவரை இப்போ பார்த்து 2,00,000 கொடுத்து ஒரு 10,00,000 அது கொடு. ஏன் 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன யார் 400 கோடி சம்பளம் வாங்குறையில 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? நீ கொடுத்து நான் வந்து உதவி பண்ணுறேன்னு நீ உன் கட்சிக்காரன் செத்தவனை உனக்காக செத்தவனுக்கே நீ என்ன இப்போ என்னன்னு கூட வருத்தம் கூட தெரிவிக்கல மாநாடு நடக்கும்போதும் நீ எப்படி மற்றவனுக்கு உதவுவ நீ? இப்ப சீமான் கேக்குறாருல, நான் வந்து நானே 5 லட்சம் குடுக்குறேன். எளிய மகன் நானே 5 லட்சம் குடுக்குறேன். ஆனா தமிழக அரசு 5 லட்சம் தான் குடுக்குது. சீமான் இது வரைக்கும் ஈழத்தமிழர்கள்ட்ட வாங்கின நிதி எவ்வளவு? எத்தனை கோடி? சீமான் இது வரைக்கும் ஈழத்தமிழர்களிருந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஈழத்தமிழர்லேருந்து வாங்கின நிதி எவ்வளவு? இது வரைக்கும் இவர் ஈழத்தமிழர்களுக்கு அகதிகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு சொல்லுங்க? என்ன உதவி செஞ்சிருக்காரு? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரா? இவர் வாங்கின நிதியிலேருந்து ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரா? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திறந்துருக்காரா சீமான்? எல்லாத்தையும் நிதியை நீ வாங்கியிருக்கல. நீ இது வரைக்கும் ஈழத்தமிழ் அகதியை வச்சு தானே வாங்கின, அகதியை வச்சு தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கட்சி நடத்துகிற. இது வரைக்கும் நீ பண்ணியிருக்கியா? பேசுறது எல்லாம் வேணாலும் பேசிட்டு போகலாம். நீ போய் வெக்கமால உனக்கு 2,00,000 போய் கொடுக்குறதுக்கு விஜய்க்கு அங்கே போய் அவ்வளோ தூரம் போய் என்ன பிரயோஜனம்? என்ன ஏதாவது கேள்வி கேட்ட? ஏதாவது பத்திரிகையாளரை சந்திச்சியா? பத்திரிகையாளரை சந்திச்சு கேள்வி கேட்டியா? எஃப்ஐஆரே போடாமல் நீங்கள் வந்து இத்தனை பேர் ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அடிச்சிங்க. யாரா சொன்னது? யாரை சொல்லி அடிச்சிங்க? எஸ்பி சொன்னாரா? ஐஜி சொன்னாரா? இல்லை ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் சொன்னாரா? டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்னாரா? சரி, டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்னார் அப்படின்னா அவருக்கு சொன்னது யாரு? அவருக்கு சொன்னது உதயசந்திரன் சொல்லி நக்கீரன் நிருபர் பிரகாஷ் சொல்கிறாரு. உதயசந்திரன் சொன்ன உடனே ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த உத்தரவு போட்டு கொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா அவன் உதயசந்திரனுக்கு சொன்னது யாரு?